பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா சாங். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா அலெக்சாண்டர் மெக்காலன். ஆத்தர் பற்றி பார்த்தோன்னா இவர் வந்து ஸ்காட்டிஷ் பார்ன் அண்ட் கனடியன் போயட். இவர் வந்து எதுக்காக வந்து தெரியப்படுறாரு அப்படின்னா இவருடைய ஸ்காட் டயலக்ட் போயட்ரிக்காக. இவர் வந்து பாப்புலராக வந்து எதுக்கு நோனான பர்சன்னா த கனடியன் ராபர்ட் பார்ன். வந்து ஸ்காட்லாண்டில் வந்து பிறந்து கனடாவுக்கு வந்து மூவ் ஆகியிருக்காரு. இவருடைய மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்ஸ் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ஹோம் சிக்னஸ் ஆஃப் ஸ்காட் எமிக்ரெண்ட் அதை தான் வந்து என்ன செய்கிறாரு நிறைய ஒர்க்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த போயம் வந்து எதை பற்றி சொல்லுறாங்க அப்படின்னா டிகேஏ மதர்ஸ் கண்ட்ரி. அவருடைய மதர் கண்ட்ரி வந்து எது இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்து வந்து மதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து டிகே ஆகிறத பற்றி என்ன செஞ்சுருக்காரு இந்த போயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, போயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓல்டு இங்கிலாந்து வந்து ஜெனரலாக வந்து என்ன ஆகுதுன்னா க்ராப் ஆகுது. இந்த அனிமல்ஸ் அண்ட் பீட்டில்ஸ் என்ன செய்யுது இந்த ஓல்டு இங்கிலாந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் அவருடைய கண்ட்ரி வந்து இது இங்கிலாந்து. இங்கிலாந்தை வந்து ஷீ அப்படின்னு வந்து டெனோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்தை வந்து ஷீ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இங்கிலாந்து வந்து அவருடைய ஹார்ட்டில் அந்த ஷீன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஷீ வந்து அவருடைய ஹார்ட்டில் ஒரு குட் பிளேஸ். இங்கிலாந்து வந்து ஒரு குட் பிளேஸ் அவருடைய ஹார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா இந்த இங்கிலாந்து இந்த ஷீ வந்து என்ன ஆகக்கூடாது ஸ்லேவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா கனடா. இப்போ கனடா இஸ் colonized by British and native as slaves. பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க கனடாவை வந்து காலனைஸ் பண்ணுறாங்க அண்ட் அங்கே இருக்கிற நேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஸ்லேவாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து இங்கிலாந்து ஆகக்கூடாது அப்படின்னு வந்து இவர் என்ன செய்கிறாராமா ஆசைப்படுறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கிலாந்து அவர் வந்து லவ் பண்ணுறாரு. ரொம்ப வந்து அவருக்கு இங்கிலாந்தை வந்து பிடிச்சிருக்கு. நாட் ஓன்லி இங்கிலாந்தில் இருக்கிற பீப்புள்ஸுமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பட் இங்கிலாந்தை பிடிச்சிருந்தாலும் இங்கிலாந்தில் இருக்கிற பீப்புள்ஸை பிடிச்சிருந்தாலும் லெஃப்ட் ஃப்ரம் தட் பிளேஸ். அந்த பிளேஸை விட்டு என்ன செஞ்சுட்டாரு லெஃப்ட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்த இங்கிலாந்தில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் என்ன செய்கிறாங்க அவங்களுக்குள்ளே இங்கிலாந்து பீப்புள்ஸே அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சிட்ருக்காங்க அடி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்காக அடி வைக்கிறாங்க அப்படின்னலாம் அவர் கொடுக்கல. ஜஸ்ட் தே ஆர் ஃபைட்டிங் தம்செல்ஃப். அவங்களுக்குள்ளே அவங்க வந்து அடி வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த அடி வைக்கிறத வந்து எது கூட வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ ஒரு பவுலில் வந்து குழம்பு விட்டு வச்சுருக்கு. அந்த குழம்பை வந்து எடுக்கிறதுக்காக நிறைய ஸ்பூன்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறது மாதிரி இவங்களும் என்ன செஞ்சுருக்காங்களாமா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இங்கிலாந்தை வந்து ஸ்பாயில் பண்ணுறதே யார் இந்த அத்தாரிட்டிஸ் தான் இங்கிலாந்தை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலாந்தில் இருக்கிற பீப்புள்ஸ் கிடையாது, இங்கிலாந்துடைய அத்தாரிட்டி தான் என்ன செய்கிறாங்க இங்கிலாந்தை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வர ஸ்டான்சாஸ்லாம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து பப்ளிக் பீப்புள்ஸ் கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து காமிச்சிருக்காரு. புவர் பீப்புள்ஸை வந்து தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து என்ன செய்யணும் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதை பற்றி இவர் வந்து குவெஸ்டின் கேட்க போனாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க காட் வந்து எங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட புவர் பீப்புள்ஸ் கிட்ட எல்லாம் குவெஸ்டின் கேட்குறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னு உள்ளதை வந்து சொல்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு என்ன வந்து போர்ட்ரேட் பண்ணுறாருன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸுடைய பிக்சரை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாரு. அண்ட் அதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே ரூல் தான் வந்து இருக்கணும். பட் இங்கே வந்து என்ன இருக்குது 2 டிஃப்ரெண்ட் லாஸ் இருக்குது. ரிச் பீப்புள்ஸ்க்கு 1 டைப் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, போ பீப்புள்ஸ்க்கு 1 டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பிஷப் வந்து என்ன செய்கிறாங்க காட்னுடைய காஸ்பலை வந்து ப்ரீச் பண்ணுறாங்க. பட் ப்ரீச் பண்ணாலும் யாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு உள்ளதே வந்து இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக வந்து ரிட்டர்ன் சொல்லி இந்த போயமை வந்து என்ன செஞ்சுருக்காங்க எண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த போயம். இதெல்லாம் இருக்க புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வேணும் காமெண்ட் பண்ணுங்கள்.